வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இந்த வீடியோவில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கேள்விகள் கேட்கலாம். ஒன்று வந்து ஜென்ரல் தமிழில் பொது தமிழ்லேருந்து ஒரு கேள்விகளும், இன்னொன்று யூனிட் 8ல் வந்து தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற டாபிக்ல இருந்து நமக்கு விடுதலை போராட்டத்தில் என்னென்ன பெண்கள் வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் வருவாங்க. அதில் ரிலேட்டடாக வந்து கேள்விகளும் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து 2 கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன இப்போ வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண் சமூக சீர்திருத்தவாதி. அதாவது சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த சமூகத்துல நடைபெறக்கூடிய அவலங்களை எதிர்த்து போராடுறவங்க தான் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல அம்மையார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமாக தமிழகத்தினுடைய அன்னி பெசன்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். ஸோ தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று யார் அழைச்சாங்கன்னு கேட்டா அறிஞர் அண்ணா தான் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இப்போ அம்மையாருடைய பிறப்பு காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க எப்ப பிறந்திருக்காங்கன்னா 1883ல பிறந்திருக்காங்க. பிறந்த ஊர் வந்து திருவாரூர்ல பிறந்திருக்காங்க. இவங்க வளர்ந்தது ஃபுல்லாவே எங்கன்னா மூவலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல வளர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்ட்டு வந்தது. வந்து இவங்க வளர்ந்த ஊர் வந்து மூவலூர், அதனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு. இவங்களுடைய பெற்றோர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி சின்னம்மாள் அப்படின்றவங்க அப்பா அம்மா. வளர்ப்பு தாய் வந்து ஆச்சிக்கண்ணு, கணவர் வந்து சுயம்பு பிள்ளை. அதாவது இந்த குடும்பத்துல வந்து ரொம்ப வறுமை காரணமா என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சின்னம்மாளையும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரையும் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. விட்டு போனோடனே அம்மையாருடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே பெண்ணாச்சு எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு 5 வயசு இருக்கும் பொழுது அம்மையார் அவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஆச்சிக்கண்ணு அப்படின்றவங்க கிட்ட வித்துட்டு போயிடுறாங்க. ஆச்சிக்கண்ணு தான் அம்மையார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வளர்க்குறாங்க. இப்போ இந்த குலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து இசை வேளாளர் குலத்தை வந்து சார்ந்தவங்க. இப்ப இந்த குலத்துல பிறந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து இறைப்பணிக்கும் கலைப்பணிக்கும் அவங்கள வந்து அர்ப்பணிச்சிருவாங்க. அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவும் கலைப்பணிக்காகவும் அர்ப்பணிப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாவே இசை வேளாளர் குலத்துல பிறந்த பெண்களை வந்து அர்ப்பணிக்கிறது. ஆனா அம்மையாருடைய பெற்றோருக்கு வந்து அது குறித்து ஒரு சிறிதளவு ஈடுபாடு கிடையாது. அவங்களுக்கு வந்து இசை நடனம் இதெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. ஆனா அம்மையார் வந்து வளர்ப்பு தாயாக ஆச்சிக்கன் என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு இசை நடனம் இதெல்லாமே கத்து கொடுக்குறாங்க. அப்ப மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா கத்துக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கணவர் இருக்கார்லயே சுயம்பு பிள்ளை அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. அப்போ அம்மையாரோட வந்து கத்துக்கிட்டது வந்து சுயம்பு பிள்ளை அப்படின்றவரிடம் வந்து கத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, எல்லா இசை நடனம் இதெல்லாம் கத்துக்கிட்டவனே இந்த வளர்ப்பு தாய் ஆச்சிக்கன் என்ன பண்றாங்கன்னா அம்மையாரை வந்து ஒரு முதியவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ இதை கேட்ட உடனே அம்மையாருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு முதியவருக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு நடனத்தையும் இசையையும் கத்து கொடுத்த அந்த சுயம்பு பிள்ளை அப்படின்றவரை என்ன பண்றாங்கன்னா சுயமரியாதை திருமணமா பண்ணிக்கிறாங்க. அப்ப அம்மையாருடைய கணவர் வந்து சுயம்பு பிள்ளை. ஓகேங்களா? சோ இது அப்படிதான் வந்துச்சு. அப்ப இந்த இசை வேளாளர் குலத்துல பிறந்த பெண்களை வந்து இந்த மாதிரி அர்ப்பணிக்கிறது வந்து அந்த காலப்போக்குல என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த பிரபுக்கள் அரசர்கள் ஜமீன்தாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அவங்க சிக்கி சீரழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும். தம் குலத்து பெண்களுடைய நிலை வந்து இப்படி இருக்குது, அவங்க வந்து துன்புறுத்தப்படுறத பார்த்து இவங்க உணர்ந்த அம்மையார் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்களுடைய விடுதலைக்காக நம்ம போராடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாடு முழுவதும் அந்த குலத்துல பிறந்த இளம் பெண்களுக்கு என்ன பண்றாங்க, நடக்கக்கூடிய அநீதி இது. இந்த அநீதிக்கு எதிராக போராடணும் அப்படின்னு முடிவு பண்ணி காங்கிரஸ் கட்சியில வந்து இணையறாங்க. அப்ப முதல்ல வந்து இவங்க வந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒரு ஆதரவாளராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1925ல
பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி போறாரு. அது வந்து நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பார்த்திருப்போம். பெரியார் ஏன் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி போவாரு அப்படின்னா, இப்ப பெரியாருக்கு வந்து இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடுன்றது வந்து கொடுக்கல. அப்போ இந்த பிரிவினை இருக்கும். ஏன்னா சேரன் மாதேவி குருகுல பள்ளியில வந்து இந்த வேற்றுமையை பார்த்த உடனே அந்த காங்கிரஸ் மாநாட்டுல வந்து அதுக்கான இது கொடுக்காதனால என்ன பண்ணுவாருன்னா, பெரியார் வந்து அந்த காங்கிரஸ் மாநாட்டுல இருந்து வெளியில வந்து 1925ல சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப பெரியார் வந்தோடனே அம்மையார் என்ன பண்றாங்க, பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அம்மையார் என்ன பண்றாங்கன்னா 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில இசை வேளாளர் மாநாட்டை கூட்டுறாங்க. இசை வேளாளர் மாநாட்டை வந்து கூட்டிட்டு அந்த இடத்துல வந்து இந்த இசை வேளாளர் மாநாடு கூட்டுறதுக்கு காரணமே என்னன்னா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்படியாவது அந்த குலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி தரணும். அப்படிதான் அவங்களுடைய இதுவா இருக்கு. அம்மையாருடைய சுயசரிதை புதினம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற புதினம் மூலமா அந்த அவங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாமே இந்த பத்திரிகைகள் இதெல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க. 1930ல சென்னை மாகாணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த தேவதாசி ஒழிப்பு முறையை சட்டமா கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. அவங்களோட அண்மையார் அவர்களும் என்ன பண்றாங்க, துணை நிக்கிறாங்க. ஆனா 1930ல வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த முயற்சி வந்து வெற்றி பெறல. ஓகேங்களா. அப்போ அடுத்தது என்ன பண்றாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. 1937 to 40ல நடந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள்லயே கலந்துக்கிட்டு 6 வாரம் அதுலனால என்ன பண்றாங்க, 1938ல வந்து ஜெயிலுக்கும் போயிருக்காங்க, சிறையிலயும் அடைக்கப்பட்டிருக்காங்க. 1949ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து 2வது திருமணம் பண்ணிப்பாரு. மணியம்மை அப்படின்றவங்கள பண்ணும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் வருவதனால என்ன ஆகும் அப்படின்னா, அண்ணாதுரைக்கும் பெரியாருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுனால அண்ணாதுரை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, திராவிடர் கழகம் அப்படின்றது பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. என்னன்னா நீதி கட்சி அப்படின்றதான் 1944ல சேலம் மாநாட்டுல அது பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த திராவிடர் கழகத்தை விட்டு பெரிய அண்ணாதுரை வெளில வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, 1949ல திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ராமாமிர்தம் அம்மையாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணாதுரை கூட என்ன பண்றாங்க, அவங்கள விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்துருவாங்க. அதன் பிறகு என்ன ஆகும், அண்ணாதுரை ஆரம்பிச்ச இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆதரவாளர் ஆயிட்டாங்க. மறையும் வரை அம்மையார் அவர்கள் மறையும் வரை 1962 வரைக்கும் என்ன பண்றாங்க, திமுகவினுடைய ஆதரவாளராக தான் இருக்காங்க. இப்போ அம்மையாருடைய நினைவாக இந்த தமிழக அரசு 1989ஆம் ஆண்டு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில என்ன பண்ணிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த இளம் பெண்களுக்கு வந்து திருமண நிதி தொகையை வழங்குறதுக்காக முடிவு செஞ்சாங்க. அதுக்கு பேரு தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழங்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல கொடுக்கும்போது 5000 ரூபாய் தொகையா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் தொகையா மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து 25000 ரூபாய் தொகையா மாறி 4 கிராம் தங்கமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா 50000 ரூபாய் 8 கிராம் தங்கம் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப 2022ல இந்த திட்டத்தை என்னவா மாத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமா மாத்திட்டாங்க. புதுமை பெண் திட்டம் அப்படின்றதுல கொண்டு வந்துட்டாங்க. அதாவது உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னா அதோட நோக்கம் என்னன்னா, பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி பயிலக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் வங்கி கணக்கு நிலுவையில என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாய் செலுத்துறதுதான் இந்த திட்டம். ஓகேவா. அதாவது அரசு பள்ளியிலிருந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் கூடிய அந்த பெண் குழந்தைகளுடைய சேர்க்கை விகிதத்தை என்ன பண்ணணும், அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமா தமிழக அரசு வந்து 2022ல மாத்திருக்காங்க. இதோட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய தகவல்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இது போன்ற ஒரு தகவல்களை வந்து நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.